கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அந்த அபிஷேகத்துக்கு ஒரு தன்மை உண்டு. என்னன்னு கேட்டா, எதிரிக்கு பயத்தை உண்டா. ஒரு பயம் வரும். கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீங்க பயப்படக்கூடாதுன்னு விரும்புறேன். திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எதிரிக்கு என்னத்தை உண்டாக்கும்? பயத்தை உண்டாக்கும். நிறைய உதாரணம் இருக்கு பைபிள்ல. பாருங்க, எலியா ஒரு ஒத்த ஆளு வனாந்தரத்தில் இருக்கிறாரு. ஆனா எலியா மேல யாருக்கு பயம் இருக்குது? ஆகாபுக்கு பயம் இருக்குது. எலியா சொல்றாரு, என்ன பாரு அப்படிங்கிறாரு. உபரியா கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ போய் என்ன செய்ய? எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல் அப்படின்னு உடனே அவன் போய் சொல்றான், ஆகாப்பு ரதத்தை பூட்டி கொண்டு வந்தான். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஏரோது கால் பங்கு தேசத்துக்கு அதிபதி. ஆனால் ஏரோது யோவான் ஸ்நானகனை கண்டு பயந்திருந்தான். என்ன பயம்? ஏன் பயம்? யோவான் ஸ்நானகனுக்கு பெரிய பீப்புள் பவர் இருக்குதா? பொலிட்டிக்கல் பவர் இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. இயற்கையாகவே அந்த அபிஷேகம் ஒரு பயத்தை எதிரிக்கு உண்டாக்கும். அது உங்களுக்கு சொன்னா புரியாது. அது உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய பவர். அது தானாகவே வரும்.